ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கோதுமை மாவில் குலோப் ஜாமுன் செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு 3 கப்பு கோதுமை மாவை எடுத்து சட்டியில் நல்லா வறுத்துக்குருவோம். கருகாமல் வறுத்துக்கிறணும். கருகாமல் வறுத்துட்டு வேறு தட்டில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஏலக்காய் தூள் போட்டு நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொண்டு வந்துடணும். இருகலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இப்போ நான் மாவு வறுத்துட்டேன். நான் எப்படி குலோப் ஜாம் உருண்டெல்லாம் உருட்டி பிணைஞ்சி எண்ணெயில் போடும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் பிணைஞ்சிட்டு உருண்டையை எப்படி உருட்டுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் அதை நல்லா வறுத்துட்டேன். கருகக்கூடாது, நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் நான் மாற்றியாச்சு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். நான் சீனியோடு அடித்து வச்சுருக்கேன். பார்த்தா நல்லா வாசமாக இருக்கும். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். முக்கியமானது நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறணும். ஃபஸ்ட்டு இதை கிளறி விட்டுக்கலாம். நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கிறணும். நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மாவு பிணைஞ்சிருக்கேன்னு. அந்த பதத்தை பார்த்துக்கிறேங்க. நல்லா கிளறி விட்டுட்டு பால் பாருங்கள். இப்போ நான் மெயினாக பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா, இதை நான் போட்டு இதில் போட்டு நல்லா பிணையணும். இதை நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி பிணையணும். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி வச்சுட்டேன். இதில் நெய் மேலாப்பில் தடவி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் இந்த வடிவில் உருட்டி வச்சுருக்கேன். எண்ணெய் காய வச்சுருக்கேன். சீனி பாகு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப கருக விடக்கூடாது. ஒரு 5 உருண்டையெல்லாம் போட்டு பொரிச்சிக்கிறேங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இதை சீனி பாவில் போட்டு கோதுமை மாவுனால் ஒரு 10 நிமிஷம் அனல்லே வேகணும். சூட்லேயே செத்த நேரம் வேகணும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.